بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من غش فليس منا أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் அத்தனை நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் தலைவராக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அஹ்லுல் பைத்தினர்களாகிய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களாகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்னுடைய இறை நேசர்கள், நல்லடியார்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்னுடைய இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகல நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். ஊசிக்கும் வையாய அவ்வலம் பித்தக்குவல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை உலகத்திலே படைத்து அம்மனிதனுக்கு தேவையான சகல வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது அவனை வணங்கி அவனை அறிந்து அவன் விரும்புகின்ற முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமையில் அவனுடைய அன்பை அடைந்த கூட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும், ஆக வேண்டும் என்பது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தவிர்க்க முடியாத ஒரு விடயம் இருக்கிறது. பருவ வயதை அடைந்து விட்டால் தனக்கு கீழே ஒரு பொறுப்பென்று சொல்லி வந்துவிட்டால் அந்த மனிதன் தவிர்க்க முடியாத ஒரு விடயத்தின் பக்கம் நிர்பந்திக்கப்படுகின்றான். அதுதான் சம்பாத்தியம் என்று சொல்லுவது. சம்பாதிப்பதென்பது ஒவ்வொரு மனிதனும் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால அமின் ஹலாலின் அம்மின் ஹராம். மனிதன் சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாத்தியம் அல்லாஹ் விரும்புகின்ற முறையிலே அமைய வேண்டும். தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய தான் சேர்க்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அது அல்லாஹ் விரும்புகின்ற முறையிலே விரும்புகின்ற வழியிலே அமைய வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லிமுடைய குறிக்கோளாகவும் அவனுடைய தொழிலாகவும் அது அமையும். அது எந்த தொழிலாக இருக்கலாம்.
அரச தொழிலாக இருக்கலாம், அல்லது தனியார் தொழிலாக இருக்கலாம், அல்லது கூலி தொழிலாக இருக்கலாம், என்ன தொழிலாக இருக்கட்டும், ஒரு சதமேனும் சம்பாதிக்க வேண்டுமாக இருந்தால், பொருளாதாரத்தை தன்னகத்திலே ஈட்ட வேண்டுமாக இருந்தால், அந்த முஸ்லிமுடைய கல்விலே இது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தின் பிரகாரம் அமைய வேண்டும் என்கின்ற உணர்வு அந்த ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நானும் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒவ்வொரு மனிதனும் தவிர்க்க முடியாத ஒரு காரணம், ஒரு விடயம் என்றால் அது உழைப்பு, அது சம்பாத்தியம். அந்த உழைப்பை இஸ்லாம் வரவேற்கிறது. அதற்காக பல நன்மைகளை சொல்லுகின்றது, அதற்காக பல ஊக்குவிப்புகளை செய்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பாளியினுடைய கரத்தை அந்த மனிதன் கையினால் வேலை செய்து ஏற்பட்ட அந்த தழும்பை முத்தமிட்டு அந்த மனிதனை பாராட்டி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையான, உண்மை சொல்லக்கூடிய, அமானிதத்தை பேணக்கூடிய வியாபாரிகள் நாளை மறுமையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சித்திகீன்களோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள் என்று நன்மாராயணம் சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கிறது? எங்களுடைய உழைப்பு இஸ்லாம் அனுமதித்ததன் பிரகாரம் இருக்கின்றதா என்பதை ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒரு கணம் திரும்பி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆதியாத்திலே சொல்லுகின்ற பொழுது, இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத் என்று சொல்லுகிறான். இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், நிச்சயமாக இந்த மனிதன் லிஹுப்பில் கைரி, இந்த பணத்தை, இந்த பணத்திலே அவன் ஆசை கொள்ளுகின்றான். லஷதீத், மிக மிக அதிகமாக இந்த மனிதன் இந்த பணத்திலே, இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே ஆசை கொள்ளுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த பணத்தை கைர் என்று சொல்லுகிறான். லிஹுப்பில் கைரி, நல்ல விடயம். பணம் என்பது நல்ல விடயம், கைரான விடயம் என்று அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பணத்தை அளவோடு கொடுக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களை கொடுக்காமல் சோதிக்கிறான். என்றால் ஒரு மனிதனுக்கு செல்வம் கொடுக்கப்படுவதும் சோதனை, ஒரு மனிதனுக்கு செல்வம் எடுக்கப்படுவதும், கொடுக்காமல் தடுக்கப்படுவதும் சோதனைதான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மா அகல அஹதுன் தஆமன் கத் கைரன் மின் ஐயகுல மின் அமலி யதிஹி, ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், ஒரு மனிதன் தன்னுடைய பசியை போக்குறான். அந்த மனிதன் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடு அவனுடைய கரத்தினால், அவனுடைய சொந்த செலவினால், அவனுடைய விடா முயற்சியினால் அமைந்தால் அதை விட அவன் சிறந்த உணவை உண்ணவில்லை, அதை விட சிறந்த உணவை அவன் உண்ணவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் உழைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த அளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள். சகோதரர்களே, வெறுமனே ஒரு உழைப்பாளி, வெறுமனே ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவர் வியாபாரியாக மாத்திரம் இருந்துவிட முடியாது. அவர் வியாபாரியாக மாத்திரம், ஒரு தொழிலாளியாக மாத்திரம், ஒரு கூலி தொழில் செய்கிறார் என்றால் அவர் ஒரு கூலி தொழிலாளியாக மாத்திரம் அவருடைய கூலி வேலையை செய்துவிட முடியாது. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு முஸ்லிம் என்கின்ற உணர்வோடு தன்னுடைய வேலையை, கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, அந்த முஸ்லிம் என்ற உணர்வோடு தன்னுடைய கடமையை, தன்னுடைய வேலையை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா விரும்பிய முறையிலே, ரசூலுல்லாஹ் காட்டிய வழியிலே தன்னுடைய தொழிலை, வியாபாரத்தை செய்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்திலே அல்லாஹ்வினுடைய இறை அச்சம் இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு வியாபாரம் செய்கிறார் என்றால் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்க வேண்டும். அதே போன்று உண்மை இருக்க வேண்டும். வியாபாரத்திலே உண்மை இருக்க வேண்டும். அமானிதமாக தன்னுடைய பொருளை தன்னிடத்திலே நம்பி பொருட்களை கொள்வனவு செய்ய வருகின்றவர்களிடத்திலே, தன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைத்தவர்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்த வேலையை சரியாக நிறைவேற்றி அந்த ஊதியத்தை பெற வேண்டும். தன்னை நம்பி பொருளை வாங்க வருகின்றவர்களிடத்திலே, பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது அது என்ன பொருளாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் அது பொருள்தான். அதை வாங்க வருகின்றவரிடத்திலே அமானிதமாக, நம்பிக்கையாக, உண்மையை சொல்லி, உண்மையை உள்ளபடி வாங்க வருகின்றவரிடத்திலே கூறி அந்த பொருளை அவரிடத்திலே விற்க வேண்டும். அதன் மூலமாக அவர் அடைகின்ற அந்த லாபத்தை ஹலாலான முறையிலே ஆக்கிக் கொள்ளுவது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தரமில்லாத, காலாவதியான பொருட்களை நாம் உண்ண, நாம் உடுக்க, நாம் சமைக்க, நமது மனைவி மக்களுக்கு கொடுக்க, எம் பெற்றோர்களுக்கு வாங்கி கொடுக்க நாம் விரும்ப மாட்டோம். இதே போன்று மற்றவர்களையும் நாங்கள் எண்ண வேண்டும். மற்றவர்களையும் அவ்வாறு எண்ணி தரமான பொருட்களை உரிய முறையிலே அதனுடைய விவரங்களை கூறி அமானிதமாக அந்த பொருட்களை நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். அப்படி நடந்தால், அவ்வாறு அந்த அமானிதத்தை நாங்கள் நிறைவேற்றினால், எங்களுடைய பொருட்கள், எங்களுடைய பணம், எங்களுடைய சம்பாத்தியம் அது ஹலாலாக இருக்கும், அது ஹலாலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சகோதரர்களே, மோசடி என்பது, கிஷ், ஒருவருக்கு மோசடி செய்வதென்பது அது ஒரு பெரும் பாவம். ஒரு கூரிய ஆயுதத்தால் ஒரு மனிதரை அநியாயமாக குத்தி கொலை செய்வது எவ்வளவு பெரிய பெரும் பாவமோ, மன்னிக்க முடியாத பாவமோ, அப்படி ஒரு பெரும் பாவம் நாம் சர்வ சாதாரணமாக ஒரு சகோதரனை ஏமாத்துவது. ஒரு சகோதரனை நாம் ஏமாத்தி நாம் பணம் சம்பாதிக்கிறோம் என்றால் நாம் எண்ணிவிடக் கூடாது, என்னை விட புத்திசாலி யாரும் கிடையாது,
என்னை போன்று பணங்களை சம்பாதிப்பதற்கு இந்த ஊரிலே, இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. நாளை மறுமையில் ஒவ்வொரு வரவுக்கும் ஒவ்வொரு செலவுக்கும் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும். உலகத்திலே நாங்கள் யாருக்கும் வரவையும் செலவையும் கணக்கு காட்டாவிட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே எப்படி பணத்தை சம்பாதித்தாய், அதை எப்படி செலவு செய்தாய் என்கின்ற கேள்விக்கு பதில் கொடுக்காமல் எங்களுடைய கால்கள் நகர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 5 கேள்விகளுக்கு ஆதமுடைய மகன் விடை சொல்லாமல் அவனுடைய கால் இருக்கின்ற இடத்தை விட்டு நகர முடியாது. அதில் ஒரு கேள்விதான், செல்வத்தை பணத்தை எப்படி சம்பாதித்தாய், அதை எதிலே செலவழித்தாய்? செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், சேகரித்தாய், அதை எப்படி செலவழித்தாய், எதில் செலவழித்தாய் என்கின்ற ஒரு கேள்வி நாளை மறுமையில் இருக்கிறது. அந்த கேள்விக்குரிய கணக்கறிக்கையை நாங்கள் மரணத்துக்கு முன் தயார் செய்ய வேண்டும். அதற்குரிய பதிலை மரணத்துக்கு முன் நாங்கள் தயார் செய்ய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளும் ஒவ்வொரு முஸ்லிமும் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கம் கொண்ட ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ் தஆலா முத்தஃபிஃபீன் என்ற ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூறாவை கற்று அதனை அறிந்து தன்னுடைய வியாபாரத்தை, தொழிலை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே தெளிவாக சொல்லுகிறான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், வைலுல் லில் முத்தஃபிஃபீன். அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஒரு பொருளை நாங்கள் வாங்குவதாக இருந்தால் ஒன்றிற்கில் அதை அளந்து வாங்குவோம், அல்லது அதனை கணக்கிட்டு எண்ணி வாங்குவோம், அல்லது அதனை நிறுத்து வாங்குவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவை இதில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன இதக்தாலு அலன்னாஸி யஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே வாங்குகின்ற பொழுது சரியாக சமனாக கணக்கிட்டு அந்த பொருளை வாங்கிக் கொள்வார்கள். வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன், அவர்கள் மற்றவர்களுக்கு விற்கிற பொழுது, மற்றவர்களுக்கு அதனை நிறுத்தி கொடுக்கிற பொழுது, மற்றவர்களுக்கு அதனை அளந்து எண்ணி கொடுக்கிற பொழுது மோசடி செய்வார்கள். இப்படியான தன்மை உள்ளவர்கள் கேடு உண்டாகட்டும். இப்படியானவர்கள் நாளை மறுமையில் நாசமடைந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே அல்லாஹு தஆலா அழகாக சொல்லுகிறான். 83வது அத்தியாயத்திலே, குர்ஆனிலே 83வது சூரத்துல் முத்தஃபிஃபீன், அதனை புரட்டி பணம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டும். அதிலே அல்லாஹ் அழகாக தெளிவாக எங்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான்,
அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவர்கள் நாளை மறுமையில் மஹ்ஷரில் எழுப்பப்படுவார்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்ற எண்ணம் இல்லையா? என்ற எண்ணம் உள்ளவர்களாக உலகத்தில் அவர்கள் வாழ மாட்டார்களா? லியௌமின் அலீம், மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது, இப்படியானவர்கள் அந்த நாளை பயப்பட மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிறான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். எத்தனை குத்துபாக்கள் செய்தாலும், எத்தனை பயான்கள் செய்தாலும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களை திருத்த முடியாது. கல்லா பல் ரான அலா குலூபியும், அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது, அவர்களுடைய உள்ளங்கள் அது துருப்பிடித்து விட்டது. அப்படியான திருந்தா ஜென்மங்களை எந்த வசனத்தாலும் திருத்தவும் முடியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். சகோதரர்களே, இந்த எச்சரிப்பு, இந்த வசனங்கள் இவைகளில் இருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன் சும்ம இன்னஹும் லசாலுல் ஜஹீம், இப்படி அளவை நிறுவைகளிலே மோசடி செய்தவர்கள் நாளை மறுமையில் லசாலுல் ஜஹீம், நரகத்துக்கு செல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். செய்கின்ற பாவத்தை உலகத்திலே செய்வோம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் நாளை மறுமையில் மன்னிப்பான் என்ற மனப்பான்கில் மோசடி செய்கின்ற வியாபாரிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, நீங்கள் நரகம் செல்வீர்கள், லசாலுல் ஜஹீம் என்று சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே தெளிவாக சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் ஒரு மனிதனால் தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஒன்றிற்கில் அவன் வாங்குவான் அல்லது அதனை விற்பான். ஒன்று, அவன் ஒரு இடத்திலே ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான். அந்த முதலாளி தருகின்ற வேலையை அமானிதமாக நிறைவேற்றுவது, அதிலே உண்மையாக இருப்பது அந்த தொழிலாளியினுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இல்லை என்றால் அப்படியானவர்களும் இந்த வசனத்துக்கு உரித்தானவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு தொழிலாக இருக்கலாம், தனியார் தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் செய்கின்ற வேலையை அமானிதமாக செய்து அதன் மூலம் எங்களுடைய பணங்களை நாங்கள் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அப்படியான நல்லவர்கள் கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், செய்கின்ற தொழிலை, செய்கின்ற வேலையை நீ விரும்பிய முறையிலே உன்னுடைய பொருத்தத்தை நாடி ஹலாலான முறையிலே மோசடி இல்லாமல், பொய் இல்லாமல், அமானிதமாக செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الأجمعين. فيا عباد الله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيا عباد الله،
أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من غش فليس منا أو كما قال عليه الصلاة والسلام. فيا أعزة في الله عباد الله أن الغش بجميع صوره وألوانه وأنواعه حرام كبيرة من كبائر الذنوب. وقد جمع النبي صلى الله عليه وسلم النهي عن جميع صور الغش والأنواع بقوله عليه الصلاة والسلام من غش فليس منا. بارك الله لنا ولكم ولسائر المسلمين واستغفروا لي ولكم من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر لا راد لما قضاه ولا دافع لما صدر. أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا وأستعينه وأستغفره وأتوب إليه عما صدر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من غش فليس منا أو كما قال عليه الصلاة والسلام. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا ونبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه الهادين المهتدين الراشدين المرشدين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعلى الإمامين السعيدين الشهيدين الحسن والحسين رضي الله عنهما وعلى أصحابه الذين هم المبشرون بالجنة وعلى التابعين وتبع التابعين وعنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات.
اللهم انصر من نصر دين نبينا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين نبينا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجنب والقحط والسيوف المختلفة والشدائد والمصائب والدين والفتن وما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسب خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار، وأنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العليم الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم بما تصنعون. أقيموا الصلاة.